பார்த்தீங்கன்னா பன்னீர் இலையில விபூதி வச்சு நம்ம காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் பன்னீர் மரம் இருக்குங்க ஒரு கோயில். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டார்மங்கலத்தில். அண்ணன் இது எங்கே இருக்குது இந்த மரம்? பன்னீர் மரம் பன்னீர் மரம் வந்து சிவன் கோயிலில் கைலாசநாதர் கோயிலில் நாட்டார்மங்கலத்தில் இருக்குது. அவருடைய இடதுபுறமாக அந்த கோயில் இருக்கு. என்ன சிறப்புங்க? அப்படி கிட்ட வாங்கினா இந்த பன்னீர் மரம் என்பது அந்த காலத்திலேருந்து முக்கியமாக சிவன் கோயிலில் தான் இருக்கும். இந்த அரசர்கள் குருமார்கள் வரும்போது இந்த பன்னீர் இலையில தான் வந்து விபூதி வச்சு கொடுப்பாங்க. டிஃப்ரெண்டாக இருக்குங்களா வாசம்? ஆமாம், இந்த மனம் வந்து என்பது ரொம்ப நல்லா இருக்கும். பூவு ரொம்ப பன்னீர் வாசனை வரும். பன்னீர் வாசனை வரும். காலையில் மொத்தம் விடிஞ்சு பூக்கும். அது விடிஞ்சு பூக்கும். நைட்டு முக்கால் விடிஞ்சு பூக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். இதில் வந்து விபூதி வச்சு பூசம் இந்த தீரா நோய் வந்து தீர்த்தும் ஒரு ஐதீகம். இலையோடு சாப்பிடலாம். இப்படி தான் கொடுப்பீங்களாங்க? இப்படி தான் இப்படி பார்த்தீங்கன்னா பன்னீர் இலையில விபூதி வச்சு இப்படி திருச்செந்தூர் கோயில் இப்படி தானே கொடுப்பாங்க. பாருங்க, நம்ம காட்டுமன்னார் கோயில் சரௌண்டிங்ல நாட்டார்மங்கலம் கிராமத்தில் இருக்குங்க. வந்தா பாருங்க, கோயிலோட வலது பக்கத்தில் இருக்கு. ஓகே, ரொம்ப பழமையான கோயில். 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்குது.